பைக்லயே போனோம். நண்பர்களே, நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா இப்போதான் கடலுக்கு குளிக்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கடலை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நியூ இயர்ல போலீஸ்காரன்ட்ட போயிட்டு யார் அடிங்கிறது அதெல்லாம் கிடையாது. மங்களூர்ல அந்த பிரச்சனை கிடையாது. சேம் கோவா அடிக்கலாம் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ்காரங்க கூட என்கிட்ட கை கூட நீட்டல. நான் வரும்பொழுதும் சரி, கர்நாடகாவில் நான் ஒரு போலீஸோட பார்க்கல. சென்னையில் வந்து பிரச்சனையே கிடையாது. வெயில் கர்நாடகாவில் இந்த சைடில் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து மங்களூர் பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு காருக்கு 30 ரூபா, நம்ம வண்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ காருக்கு வந்துட்டு பார்க்கிங் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேமரா வச்சுட்டு எனக்கு பிடிக்கல. ஸோ இங்கே சும்மா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய போட்டிங்கு, அந்த சைடு இந்த போட்டெல்லாம் தாண்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா பாராசூட்டில் வச்சுட்டு மேலே ஆளுங்களெல்லாம் பறக்க வைக்கிற மாதிரி, ப்ளஸ் நம்மளோட சின்ன வாட்டர் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வந்துட்டு ஜாலியாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே. ஸோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு. திரும்ப நம்ம பீச்சு, அதாவது கடலை விட்டு வெளியில் வரும்பொழுது மணி 12:30. ஸோ இப்போ இவ்வளோ கேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னை விட நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா வந்துட்டு பீச் போனோம், குளித்தோம். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு மாற்றிட்டு திரும்ப வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாத்திரம் ஒன்றும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. கையில் இருந்த ஜாமானை மட்டும்தான் வாங்கி பண்ணுறோம். சும்மா கடையில் கொஞ்சம் சிக்கன் வாங்கினோம், ப்ளஸ் இருந்த ஜாமானை வச்சு எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சமைக்கிறது நான் தான் சமைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சமைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை இலெல்லாம் போட்டுட்டேன். சோம்பையும் போட்டியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. அதை நல்லா கலந்து வச்சு கிண்டியாச்சு. நான் இந்த முதல்லையே சொன்னேன் 10 மூணு ஆகுது மாற்றிக்கிறேன். இது நம்ம வீடியோ எடுக்கவே சொல்லலாம். இன்னும் குழம்பு இருக்கு. நீங்கள் போயிட்டியோ வெளியே போயிட்டியோ செல்லு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குண்ணா. உங்கால ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, மதுரை வண்டி இன்ட்ரா கறியும் போட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அவர் கூட இன்னொருத்தர் குண்டை விட்டுரு பாத்திரம் அந்த எடுத்துட்டு போனார். எனக்கு சமைக்கிறது சாப்பிட்டு சாவடிச்சாரு. கேமராண்ணா பொடிக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்லண்ணா, அதில் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகி போய் வெளியே வச்சு அதுவும் ஃபுல்லாகி போய் இதுக்கு மேலே வந்து ஜாலியாக படுத்து தூங்க வேண்டியதான். கரெக்டாக இருக்கும். லோடு இல்லை, நாளைக்கு தான் லோடு சொன்னாங்க. ஸோ லோடு எடுக்கணும். அந்த வண்டியில் எப்படி அடிக்கணும். அதில் பேட்டரி